எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நம்ம இது வரைக்கும் பார்த்த வீடியோலலாம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து அந்த வெப்சைட்டுக்கெலாம் போய் நம்ம ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ மாதிரி பார்த்து தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஜஸ்ட் இந்த வீடியோவில் மட்டும் எந்த விதமான வெப்சைட்டுக்கும் போக போகிறதில்ல. என்ன காரணம் அப்படின்னா, இதில் வந்து இந்த புரோக்கர்ஸோட இந்த ப்ரோக்கரேஜ் அப்புறம் அவங்களோட பிளான்ஸ் இதை பற்றிலாம் பேச போகிறோம். எதனால் இதில் வந்து எந்த புரோக்கரோட இண்டிவிஜுவல் பேரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. அது ஏன்னா அது தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால நான் சொல்லலை. இப்போ உங்களுக்கு ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் புரோக்கர்ஸ் இருக்காங்க ஷேர் மார்க்கெட்டில்னா இப்போ எம்சிஎக்ஸில் நான் இண்டிவிஜுவலாக சொல்கிறேன். எம்சிஎக்ஸ் அந்த செக்மெண்ட்டுக்கு மட்டும் நான் சொல்ல வரேன். இப்போது சில புரோக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களே ஓனாக சாஃப்ட்வேர் கொடுப்பாங்க. இந்த சார்ட்டை பற்றிலாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அந்த சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா சார்ட்ஸ் இருக்கும், இன்ட்ராடே சார்ட், டெலிவரி சார்ட், இந்த மாதிரி நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நல்ல டெக்னாலஜியாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேர்லாம். பார்த்திங்கன்னா பே இன் பே அவுட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர்லேயே வச்சு கொடுப்பாங்க. நிறையா ஏரியாவில் கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நிறையா பிரான்ச்சஸ் இருக்கும் உங்களுக்கு. அப்பப்போ மாதத்துக்கு ஒரு தடவைலாம் வந்து இந்த கிளாஸ் எல்லாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில புரோக்கர்ஸ் இருக்காங்க. அந்த புரோக்கர்ஸ்லாம் ப்ரோக்கரேஜ் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும் குறைஞ்சபட்சம். இதில் ப்ரோக்கரேஜ் அப்படின்னா ஓவராலாக ஒரு 90% ஆஃப் புரோக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் டேர்ன் ஓவர் வைஸ் தான் ப்ரோக்கரேஜ் இது பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0.01% ப்ரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எம்சிஎக்ஸில் நீங்கள் ஒரு 1 crore டேர்ன் ஓவர் பண்ணிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு 1000 rupees ப்ரோக்கிங் வந்து அந்த புரோக்கருக்கு போகும். மினிமம் நான் சொல்கிறேன். மினிமம் வந்து லோயஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறவங்களே வந்து 1000 தான் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் மட்டும் 500 வரைக்கும் கூட பண்ணுறாங்க. ஆனால் 1000 வந்து மினிமமாக இருக்கிறவங்க பண்ணுறாங்க. இந்த நான் சொன்ன மாதிரி நிறையா சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுறது, நிறையா கிளாஸஸ் கண்டென்ட் பண்ணுறது, நிறையா ஏரியாவில் கம்பெனிஸ் வச்சுருக்கிற மாதிரி புரோக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் 2000 to 2.5 வரைக்குமே பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து 3000க்கு மேலே யாரும் அவ்வளோவா போகிறதில்ல. ஒரு சில கம்பெனிஸ் மட்டும் 3000க்கு மேலே இருக்குது. ஒரு ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 crore டேர்ன் ஓவருக்கு நீங்கள் வந்து அந்த புரோக்கருக்கு வந்து 1500 வரைக்கும் ப்ரோக்கிங் கொடுப்பீங்க. இது வந்து ஒரு ஆவரேஜாக நம்ம சொல்லிக்கலாம். இந்த நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 3 டைப்ஸ் இருக்காங்க. ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரோக்கிங்கும் இருக்கும். இதில் இன்னொரு விதமான புரோக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா வெறும் எம்சிஎக்ஸோட சாஃப்ட்வேர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நெஸ்ட்டு தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சாஃப்ட்வேர் மட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஏரியாவில் அவங்க கம்பெனி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரே ஒரு ஹெட் ஆஃபீஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயும் ஆஃபீஸ் இருக்காது. அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரொம்ப கம்மியாக இருக்கும். பார்த்திங்கன்னா 1500 சொல்கிறேன் பார்த்திங்களா, அதில் வந்து இந்த மாதிரி புரோக்கர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்களோட இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ப்ரோக்கிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் எந்த விதமான சர்வீஸும் இருக்காது. உங்களுக்கு கிளாஸஸ் இருக்காது. இந்த ஏதாவது டவுட் கேட்டிங்கன்னா பெருசாக விளக்கிறதுக்கு ஃபோன் எடுப்பாங்க, அட்டன் பண்ணுவாங்க, பற்றி பேசுவாங்க. ஆனால் அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கெலாம் அங்கே ஆள் இருக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற பீப்புள்ஸே கூட சில பேர் வந்து மார்க்கெட் நாலேஜ் இல்லாமல் தான் இருப்பாங்க. ஜஸ்ட் அவங்க ஆர்டர் போடுவாங்க, பே இன் பே அவுட்லாம் கொடுப்பாங்க. அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் உங்களுக்கு எஜுகேஷன், நான் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட போய் கற்றுக்க முடியாது. இன்னொரு டைப்ஸ் ஆஃப் புரோக்கர்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும், மினிமம் ரேட்டில் வச்சுருப்பாங்க. ஒரு சில இடத்துல மட்டும் கம்பெனிஸ் இருக்கும். நம்ம தான் சூஸ் பண்ணணும். இப்போது எனக்கு வந்து மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரியும், எனக்கு வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் தேவையில்லை, நான் வந்து ப்ரோக்கிங் மட்டும் இருந்தால் போதும்னா நீங்கள் என்ன புரோக்கர் வேணாலும் கண்ணை மூடிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். எந்த புரோக்கர்னாலும். எதனால் சொல்ல வரேன்னா, இந்த எம்சிஎக்ஸில் வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாத எந்த புரோக்கருமே வந்து அவங்களால ட்ரேடிங் பண்ண முடியாது. இந்தியன் மார்க்கெட்டில் இந்தியாவில் வந்து ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதனால் எந்த புரோக்கருமே வந்து ஃப்ராட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். முன்னாடி இருக்கலாம், ஆனால் இப்போது சமீப காலத்தில் வந்து யாராவது 1-2 பேர், 1000 புரோக்கர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 5 பேர் ஃப்ராட் பண்ணுறது கூட கஷ்டம் தான். அப்படியே பண்ணாலும் எம்சிஎக்ஸில் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஈஸியாக நம்மளோட மணி வந்து நம்மளால் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அதனால் எம்சிஎக்ஸில் வந்து அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் எந்த புரோக்கராலையுமே சர்வீஸ், கமாடிட்டி ட்ரேடிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண கண்டிப்பாக முடியவே முடியாது. அதனால் நீங்கள் பயப்படவே வேணாம். உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து மார்க்கெட்டை பற்றி எதுவும் தெரியல, நான் வந்து ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் அதிகமாக ப்ரோக்கரேஜ் ஸ்பெண்ட் பண்ணி தான் நீங்கள் அதை கற்றுக்க முடியும். வெறுமனே அதை கற்றுக்கணும், அமௌண்ட்டு கம்மியாக இருக்கணும், சொல்லியும் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக கிடைக்கிறது கஷ்டம்.
அப்புறம் வந்து இந்த புரோக்கர்ஸை வந்து இன்னொன்று பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற இந்த புரோக்கிங்கில் வந்து அவங்களோட டிஃப்ரென்ஷியேட் காமிப்பாங்க, இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னோடய செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் இந்த மார்ஜின் கால்குலேஷன்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். இந்த 5% அதை பற்றி பேசியிருந்தோம். அந்த பர்சன்டேஜ்லேயும் இவங்க ஒரு அமௌண்ட் கொடுத்து பர்சன்டேஜில் இது பண்ணுவாங்க. மார்ஜின் தான் சொல்கிறது. இப்போ எப்படின்னா கம்மி அமௌண்ட்டுக்கு இந்த பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கம்மி அமௌண்ட்டுக்கே எப்படி பொசிஷன் எடுக்கலாம் இதை பற்றிலாம் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து வர வீடியோவில் நான் சொல்கிறேன். இன்னொன்று அவங்க கொடுக்கக்கூடிய இன்னொரு சர்வீஸில் இன்னொரு டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் இது. மேக்ஸிமம் இந்த பே இன் பே அவுட் வந்து சீக்கிரமாக பண்ணுவாங்க. ஒன் டேயில் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே பே இன் பே அவுட் பண்ணுவாங்க. பே இன் அப்படின்னா வந்து அமௌண்ட்டை நீங்கள் ப்ரோக்கர்கிட்ட கொண்டு போகிறது, அது டெய்லியுமே வந்துடும். நீங்கள் பே இன் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பே இன் ஆகிடும். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட்டை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. பே அவுட் பண்ணணுன்னா மட்டும் ஒரு நாள் ஆகும். எல்லா ப்ரோக்கருமே ஒரு நாள் பண்ணுவாங்க. சில ப்ரோக்கர்ஸ் வந்து காலைல 10 மணிக்கு பே அவுட் போட்டிங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு 4 o'clock உங்களுக்கு அந்த பே அவுட் வந்துடும். நீங்கள் ஒரே விஷயந்தான் அதில் ப்ரோக்கரை வந்து முடிவு பண்ணும்போது யோசிச்சுக்கணும். எனக்கு என்ன தேவை? எனக்கு வந்து சர்வீஸ் வேணும், நிறைய இடத்துல இது இருக்கணும், பார்க்க வந்து சாஃப்ட்வேர் கேட்சியாக இருக்கணும், நல்ல டெக்னாலஜியாக இருக்கணும், மொபைல் சாஃப்ட்வேர் வேணும், எல்லாமே வேணும். நான் கேட்டால் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் ஆள் வேணும்னா கொஞ்சம் அதிகமான ப்ரோக்கரேஜ் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அது வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை நான் வந்து கம்மியான ப்ரோக்கிங் வேணும், எனக்கு மார்க்கெட் நாலேஜ் இருக்குது, நானே எல்லாத்தையும் பார்த்துப்பேன் அப்படின்னா கம்மி இருக்கிற ப்ரோக்கரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் எல்லா ப்ரோக்கருமே வந்து MCXயில் வந்து கன்ஃபார்மாக ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதனால் எந்த விதமான ஒரு பயமும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. ஏன் இந்த இதில் வந்து எந்த ப்ரோக்கரையுமே நாங்கள் ப்ரிஃபர் பண்ணல அப்படின்னா அது தேவையில்லை அப்படின்னு தோணுதுனால எந்த ப்ரோக்கரோட நேமுமே நம்ம சொல்லலை. ஆனால் இப்போ நான் சொன்ன விஷயங்களுக்குள்ளே எல்லா ப்ரோக்கருமே உள்ளே வந்துடுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்கர் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு கூகுளில் போய் ஏதாவது ஒரு ப்ரோக்கரை போய் பார்க்கலாம். ஏதாவது 2-3 ப்ரோக்கரை போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அதிக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்கள்ட்ட ப்ரோக்கிங் ஜாஸ்தியாக இருக்கும். கம்மியாக ப்ரோக்கிங் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸே கூட இருக்காது, ஒரே ஒரு ஹெட் ஆஃபீஸ் மட்டும்தான் இருக்கும். பிரான்ச்சஸ்ன்னு நீங்கள் அப்போ சப்போஸ் அந்த பிரான்ச்சை போய் பார்த்தீங்கன்னாலும் சும்மா குட்டியாக ஒரு ரூமை போட்டு உட்காந்துருப்பாங்க, அவ்வளோதான். யாரும் ஏமாற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்கள நீங்கள் நம்ம காசுக்கேற்ற தோசை, நம்ம என்ன அமௌண்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற வேலை தான் நடக்கும். ஓகே, தேங்க்யூ.